DMIT டெர்மட்டோகிளைஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட். ஒருவருடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டினுடைய ஒரு டீட்டெயில்டு மேப் இதனோட ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். இது எந்த காலகட்டத்தில் வளர்ந்தது, இதனோட ஆராய்ச்சிகள் எல்லாமே நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம். எதை பற்றியெல்லாம் இந்த டெஸ்ட்டில் நமக்கு தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரெக்னன்சி பீரியட்னுடைய 13ஆவதுலேருந்து 21ஆவது வாழற காலகட்டத்தில் தான் எக்டோடர்ம் அப்படிங்கிற ஒரு எம்ப்ரியானிக் லேயரில் தான் இந்த மூளையும் கைவிரல் ரேகைகளும் சமகாலத்தில் வளரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத எம்ப்ரியாலஜி சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனோட அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவருடைய விரல் நுனியில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகளை நாம் சரியாக அனலைஸ் பண்ணால் பிரெயின் லோப்ஸினுடைய டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் உறுதிப்பட தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் இந்த டெஸ்ட் செய்யப்படுது. இதில் என்னென்னலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம செரிப்ரம், அதாவது மூளையினுடைய மேல் பகுதி இருக்கிறதுலே பெரிய மூளையினுடைய ஒரு பெரும் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செரிப்ரம். இந்த செரிப்ரம் அப்படிங்கிறது 2 ஹெமிஸ்பியர்ஸாகவும் 4 லோப்ஸாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த ஒவ்வொரு லோபும் மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளை கண்ட்ரோல் பண்ணுது, ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸை மேனேஜ் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒருவருடைய ஆசிபிட்டல் லோப், அதாவது செரிப்ரம்னுடைய பேக் போர்ஷன், பின்பகுதி, இந்த பின்பகுதி தான் விஷுவல் இன்டெலிஜென்ஸையும் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸையும் மேனேஜ் பண்ணுதுங்க. ஒருவருடைய அந்த செரிப்ரம்னுடைய சைடில் இருக்கக்கூடிய டெம்போரல் லோப் தான் ஒருத்தருடைய மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸையும் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸையும் மேனேஜ் பண்ணுதுங்க. செரிப்ரம்னுடைய டாப் போர்ஷன், இந்த பெரைட்டல் லோப், இந்த பெரைட்டல் லோபினுடைய கண்ட்ரோலில் தான் ஒருத்தருடைய கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த செரிப்ரம்னுடைய ஃப்ரண்டல் லோபில் தான் ஒருத்தருடைய லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸும் ஒருத்தருடைய இமேஜினேஷன் இன்டெலிஜென்ஸும் கண்ட்ரோல் செய்யப்படுது. அந்த ஃப்ரண்டல் லோபினுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ஷன் இதுதான் ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. ஆக இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் நமக்கு எவ்வளவு அரிய தகவல்களை கொடுக்குது அப்படின்னா, ஒருத்தருடைய பர்சனாலிட்டியிலிருந்து அவருடைய நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் உண்டான ஒரு மொத்த குணாதிசயங்களினுடைய ஒரு டீட்டெயில்டு மேப் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டால நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பெற்றோர்கள் இந்த டெஸ்ட் அவங்க குழந்தைகளுக்கு எடுத்து பார்க்கறதுனால அந்த குழந்தைகளை மிக சிறந்தவர்களாக வளர்ப்பதற்கான ஒரு நல்ல ஆலோசனை இதன் மூலமாக கிடைக்கும்.